அந்த ராக்காய கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்கோ. அவ அவ்வளவு நல்ல பொம்பளை இல்ல, அடங்கா பிடாரி. நான் நினைச்சா அவ கைய காலை உடைச்சு ஒரு ஓரத்துல உட்கார வைக்க என்னால முடியும். ஆனா அவளுக்கு மேல் மட்டத்துல நல்ல செல்வாக்கு இருக்கு, அதனாலதான் அந்த ஆட்டம் போடுறா. மேடம், ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே? பேசதான் கூப்பிட்டேன். இந்த ஜெயில சாப்பிட்டு தூங்கிட்டு சும்மா இருக்க முடியாது. ஏதாவது வேலை செய்யணும். ஆனா அதுக்கான ஊதியம் நீ ஜெயில இருந்து போகும்போது தான் கொடுப்பாங்க. நீ படிச்ச பொண்ணு, கஷ்டப்பட்டு பழக்கம் இல்லாதவ. அதனால என் ரூம் கிளீன் பண்ற வேலை, இந்த ஃபைலை எடுத்துட்டு வர வேலை, இப்படி கஷ்டம் இல்லாத வேலையா கொடுக்கறேன். கவலைப்படாத. நீங்க இப்படி சொல்லும் போதுதான் கவலையா இருக்கு மேடம். என்ன சொல்ற? ஆமா மேடம், இந்த ஜெயிலுக்கு நான் வந்தப்போ ரொம்ப பயப்பட்டேன். ராத்திரியில தூக்கம் இல்லாம தவிச்சேன். ஏன் கடைசியில தற்கொலை பண்ணிக்கலான்னு கூட முடிவெடுத்தேன். அதுக்கப்புறம் தான் நான் யோசிச்சேன், எதுக்கு இப்படி கோடைத்தனமான முடிவு எடுக்கணும்னு. எனக்கு மனபலம் வேணும். அந்த மனபலத்தை நானே சேர்த்துக்கிட்டேன். ஆனா சாதிக்கணும்னா உடல் பலம் கூட வேணும் மேடம். அதுக்கு நீங்க கொடுக்கற இந்த வேலை எனக்கு சரியா வராது மேடம். அப்படின்னா வேற என்ன வேலை சரியா வரும்னு சொல்ற? கல்லு உடைக்கிற வேலையை கொடுங்க. 100 பேருக்கு சமைக்கிற வேலையை கொடுங்க. எல்லா கைதிகளும் ஈஸியான வேலையே பாதி நேரம் செய்யாம ஏமாத்திட்டு போகும்போது நீ விருப்பப்பட்டு கஷ்டமான வேலையை கேக்குற? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? உங்க பார்வைக்கு வேணும்னா நான் பைத்தியக்காரியா தெரியல. என் பார்வையில இதுதான் சரியான முடிவுன்னு நான் நினைக்கிறேன். மத்த கைதிங்கெல்லாம் தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியில போகும்போது செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சிட்டோம், வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுங்கிற நிலைமையில தான் இருப்பாங்க. ஆனா என் வாழ்க்கை அப்படி இல்லை. என்னைக்கு நான் ஜெயில இருந்து வெளியில போறேனோ அந்த நிமிஷத்துல இருந்து தான் என் வாழ்க்கையே ஆரம்பிக்கும். செய்யாத குற்றத்துக்கு நான் ஏன் தண்டனை அனுபவிச்சேன்? யார் இந்த தண்டனையை கொடுத்தாங்க? அதுக்கு என்ன காரணம்னு பல கேள்விகளுக்கு நான் விடையை கண்டுபிடிக்கணும். நான் அந்த கட்டாயத்துல இருக்கேன். இந்த கேள்விகளுக்கு விட தெரியணும்னா எனக்கு மனபலம் மட்டும் இருந்தா போதாது, அதை விட அதிகமா உடல் பலமும் வேணும். அதுக்கு நீங்க தான் எனக்கு கஷ்டமான வேலையை கொடுக்கணும். ப்ளீஸ் மேடம். கண்டிப்பா தரேன். போ. இப்பதான் வந்தேன்பா. சரி, அந்த கைலாசம் சரியான டைம்க்கு வந்தானா? கைலாசம் வீட்டுல தான் இருக்கேன். சரி, 10 மணிக்கு இன்டர்வியூக்கு போகணும். நான் போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு கால் பண்றேன்ப்பா. ஓகேமா, ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா. அப்பாவுக்கு நான் எப்படி போய் சேருவேன்ற கவலை. நீ பாத்துப்பேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் என்னை தனியாவே அமுச்சு வச்சாரு. ஏய் ஏய், என்னது? ஏன் சிரிக்கிற? விடிய காலையில நிம்மதியா தூங்காம ரயில்வே ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு இம்சை கொடுக்கறேன்னா? வளராத தமிழ், உனக்கு உதவுறதோட எனக்கு என்ன தூக்கமா முக்கியம்? டேய் டேய், நீ அவ்வளவு நல்ல நண்பனா? ஆமா, வேலையில எல்லாம் செட்டில் ஆயிட்டல, ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம்ல? உனக்கு தெரியாத தமிழ், இப்பதான் படிக்க வாங்கின கடன், வீட்டு பிரச்சனை எல்லாம் முடிஞ்சது. அதுக்குள்ள என்ன கல்யாணம்? ஆமா, எனக்கு ஏதாவது பொண்ணு பார்த்து வச்சிருக்கியா? ஏய், உனக்கு தெரியாமையா? ஆமா, நீ சின்ன வயசுல சைட் அடிச்சியே ரெட்டை ஜடை ரங்கநாயகி. அவ போன வாரம் தான் யூஎஸ்ல இருந்து வந்திருக்கா. ஏய், அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல தெரியுமா? கிரீன் கார்டு ஹோல்டர் அவ. நீ சும்மா இரு. என்ன நீ விழிஞ்சதும் விடியாதுமா இப்படி கிண்டல் பண்ற? நீ வீட்டுக்குள்ள போய் இன்டர்வியூக்கு ரெடி ஆகிற வழியை பாரு. வீட்டு சாவி பிடி, பேக்க பிடி, நான் போய் பாலும் பேப்பர் வாங்கிட்டு வந்துடுறேன். சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருக்க. சிட்டி அட்மாஸ்பியர் ரொம்ப நல்லா இருக்குல்ல?
ஏன் சிரிக்கிற? இல்ல, இக்கரைக்கு அக்கறை பச்சைன்ற பழமொழி உன் பேச்சுல இருந்து எவ்வளவு உண்மைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். புரியலையே. வில்லேஜ்ல இருந்து சிட்டி வந்த உனக்கு சிட்டி ரொம்ப அழகா இருக்கு. ஆனா சிட்டில இருக்கிற எனக்கு வில்லேஜுக்கு போனா சொர்க்கத்துக்கு போன மாதிரி இருக்கு. அப்படியா? என்ன அப்படியான்னு கேட்டுட்ட? சிட்டில நல்ல தண்ணி இல்ல, நல்ல காத்து இல்ல. தண்ணியும் காத்தும் இல்லாத இடத்துல வாழவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஜனங்க இங்கதானே அதிகமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது கொடுமைன்னு சொல்ல முடியாது, தலையெழுத்துன்னு தான் சொல்லணும். இனிமேல் உன் தலையெழுத்தும் இதுதான் நினைக்கிறேன். அடப்பாவி, முதல்ல வேலைக்கு வந்த எனக்கா இப்படி சாபம் கொடுக்கற? ஏய், இது சாபம் இல்ல, என்னோட வாழ்த்து. உனக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும்னு சொல்றேன். இது சாபம் இல்ல, என்னோட வாழ்த்து. உனக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும்னு சொல்றேன். நல்ல கம்பெனியா கைலாசம்? நல்ல கம்பெனிங்கிறதுனால தான் நான் உனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன். அந்த தைரியத்துல தான் நானும் வந்தேன். ஆனா ஃபர்ஸ்ட் இன்டர்வியூங்கிறதுனால கொஞ்சம் பயமா இருக்கு. என்னது, உனக்கு பயமா இருக்கா? சரி, உன்னை பார்த்து இன்டர்வியூ நடத்துறவங்க தான் பயப்படணும். சரி, உன் பயம் போறதுக்கு நான் ஒரு சின்ன ஐடியா சொல்றேன், கேப்பியா? உலகத்திலேயே நாம தான் புத்திசாலி, மத்தவங்க எல்லாம் முட்டாளுன்னு நினைச்சுக்கோ. ஆட்டோமேட்டிக்கா உன் பயம் போயிடும். அப்படியா? நான் நம்பிட்டேன்டா. சரி, அந்த கம்பெனி முதலாளி ரத்னவேலு இருக்காரு, பக்கா ஜென்டில்மேன், ரொம்ப நல்ல மனுஷன். ஏன் சொல்றேன்னா, நானும் அந்த கம்பெனியில் தானே வேலை செய்யறேன். என்னடா சொல்ற? நான் இப்ப இன்டர்வியூக்கு போற கம்பெனில நீ வேலை செய்யற? நான் வேலை செய்யற கம்பெனி அவருடைய பல கம்பெனில ஒண்ணு. ஓஹோ, அவ்வளவு பெரிய கன்சர்னா? எனக்கு நிச்சயமா வேலை கிடைக்கும்ல? நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆவாய் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கியா? நம்பிக்கை வை தமிழ், நிஜத்திலயும் நடக்கும். நீ சொல்றது நல்லாதான் இருக்கு, ஆனா நடைமுறைக்கு ஒத்து வருமான்னு தெரியலையே. கண்டிப்பா நடைமுறைக்கு ஒத்து வரும் தமிழ். ஏன் சொல்றேன்னா, ஏன் முதலாளி அதுக்கு ஒரு உதாரணம். சாதாரணமா ஆரம்பிச்ச ரத்னவேலு ஐயாவோட வாழ்க்கை இன்னைக்கு இவ்வளவு உயரத்துல இருக்குன்னா அதுக்கு காரணம் அவருடைய நம்பிக்கை, எதிர்காலத்து பத்தின கனவு. சுருக்கமா சொல்லணும்னா, வருங்கால சந்ததிக்கு அவர் ஒரு சிறந்த உதாரண புருஷன். பிரேம், பிரேம், என்னப்பா? என்னப்பா ரெடி ஆயிட்டியா? இல்லப்பா, ஆபீஸ் டைம் ஆகுது. நான் கீழே டைனிங் டேபிள்ல வெயிட் பண்றேன். நீங்க சாப்பிட்டு கிளம்பிடுங்கப்பா, நான் வந்துடுறேன். இல்ல, நான் வெயிட் பண்றேன். சாரிப்பா. ஆபீஸ்ல எனக்கு ஒரு முக்கியமான ப்ரோக்ராம் இருக்கு, தெரியுமா உனக்கு? இல்லப்பா, நேத்து கொஞ்சம் ஆபீஸ் வந்து சீக்கிரமா கிளம்பிட்டேன். வேற யாரும் என்கிட்ட அதை பத்தி சொல்லக்கூட இல்லையே. யாரும் சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாமளா தெரிஞ்சுக்கணும் பிரேம். காலையில இன்டர்வியூ இருக்கு. என்ன போஸ்டிங்க்குப்பா? அக்கவுண்ட் செக்ஷன். ஓ, மேலா ஃபீமேலா? ஃபீமேல். சாரிப்பா, அதை நீங்களே பார்த்துக்குங்க, எனக்கு வேற வேலை இருக்கு. இதுவும் முக்கியமான ஒர்க் தானேப்பா? உங்களுக்கு வேணா முக்கியமான ஒர்க்பா, பட் எனக்கு இல்ல. வெயிட் பிரேம், உட்கார். ஐ வாண்ட் டு டாக் டு யூ. என்னோட கவலை உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? இந்த உலகத்துல கவலை இல்லாத மனுஷன் யாருப்பா இருக்கா? நான் உனக்காக தான் கவலைப்படுறேன். என்ன பத்தி நானே கவலைப்படலப்பா, நீங்க எது கவலைப்படுறீங்க? அதனாலதான் நான் கவலைப்படுறேன்.
பட் யூ ஆர் மை சன். எந்த வேலையில நீ இன்வால்மெண்டா இருக்கணும்னு நான் நினைக்கிறேனோ அதுல இருந்து நீ விலகியே இருக்க. முக்கியமா பெண்கள் விஷயத்துல நீ விலகி போறது எனக்கு பிடிக்கவே இல்லை. உன் வயசுல இருக்கிறவங்க குழந்தை குட்டிகளோட சந்தோஷமா இருக்கிறத பாக்குறப்போ நீ கல்யாணம் ஆகாம இருக்கிறது எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா? சாரிப்பா, இந்த கல்யாணம், குடும்பம், குழந்தைகள் இதெல்லாம் எனக்கு பிடிக்கலப்பா. ஆனா குடிக்க மட்டும் பிடிச்சிருக்குல்ல? ஆமாப்பா. ஏன்? இல்லப்பா, பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்தா அவளுக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்காது, எனக்கு பிடிச்சது அவளுக்கு பிடிக்காது. ஆனா ட்ரிங்க்ஸ் அப்படி இல்லப்பா, என்னை எதுவுமே கேட்காது. நான் விரும்பினா அது என்ன விரும்பும், நான் வெறுத்தேன்னா அது என்ன வெறுத்துரும். எந்த விதத்திலையும் அது என்ன தொந்தரவு பண்ணாதுப்பா. இன்னும் சொல்ல போனா அது என்ன வேற உலகத்துக்கு கொண்டு போகுது. அந்த உலகம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. வேணாம் பிரேம், நீ வாழ்ற உலகத்துக்கு போகல, அழிஞ்சு போற உலகத்துக்கு போயிட்டு இருக்க. அதை என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. நீ கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டிகளோட இருக்கிறத பாக்குறதுக்கு தான் நான் ஆசைப்படுறேன். அதை புரிஞ்சுக்க. அப்பா, காலையிலே கவலைப்பட ஆரம்பிச்சிட்டீங்களா? எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். நீங்க இன்டர்வியூ எடுக்க வேண்டியிருக்கு. கிளம்புங்க. ம். குட் மார்னிங் டாட். குட் மார்னிங்ண்ணா. என்னப்பா, ஏன் ரெண்டு பேரும் சீரியஸா இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல. என்னன்னா, அப்பா கல்யாண விஷயம் பேசினாரா? அதனாலதான் ரெண்டு பேரும் டென்ஷனா இருக்கீங்க போல இருக்கு. இவ்வளவு நேரம் ஜாக்கிங் போயிட்டு வந்தா எப்படா ஆபீஸ்க்கு வருவ? ஆபீஸ்க்கா? நானா? அதான் நீங்க ரெண்டு பேரும் இருக்கீங்களே, அப்புறம் நான் எதுக்கு முந்திரி கொட்ட மாதிரி? இல்ல கௌதம், டைம் கிடைக்கும் போது ஆபீஸ் பக்கம் வா, என்ன நடக்குன்னு பாரு. டாடி, நான் ஆபீஸ்க்கு வந்தா யாரும் வேலை செய்ய மாட்டாங்க, ஜாலியா இருப்பாங்க என்ன மாதிரி. டேய் மடையா, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், ஜோக் அடிக்கிறியா? சாரி டாடி. புரியாது, இப்போ உங்களுக்கு எதுவுமே புரியாது. நல்ல நேரத்துல எல்லாமே சந்தோஷமா தான் தெரியும். கெட்ட நேரம் வரும்போதுதான் வாழ்க்கை என்னன்னு உங்களுக்கு புரியும். என்னமோ நடக்கட்டும். என் வாழ்க்கை முடியறதுக்கு முன்னாடி என் பிள்ளைங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கப்புறம் கடவுள் விட்ட வழி. நீ வரையடா? நீங்க டிரைவர் கூட்டிட்டு ஆஃபீஸ் போயிடுங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். சரி. வரேன்டா. இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க சார்? இன்னும் ஒருத்தர் தான் சார் இருக்காங்க சார். வந்தவங்க யாருமே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலையா சார்? படிப்பு இருந்தா கேரக்டர் இல்ல, கேரக்டர் இருந்தா படிப்பு இல்ல. பல பேர் பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருந்தாங்களே சார். ஐ மீன் எம்ஏ, எம்காம், எம்பிஏ இந்த மாதிரி. நமக்கு தேவை சாதாரண பிகாம் தான். அதிகமா படிச்சிருந்தா அதிகமா சம்பளம் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாம இங்க எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணிட்டு வெளியே போய் வேற வேலைக்கு போயிடுவாங்க. திரும்பவும் நம்ம பழையபடி இன்டர்வியூ நடத்தணும். படிப்பு ஓகே சார், கேரக்டர் எப்படி டிசைட் பண்றீங்க? இத பாரு, 2 ஃபைல்ஸை கலைச்சு போட்டுருக்கேன். இன்டர்வியூக்கு வர்றவங்க இத பார்த்து ஒழுங்கா அடுக்கி வைக்கணும். அது ஒண்ணு. அப்புறம் அதோ பாரு, அங்க ஒரு பேப்பரை கசக்கி போட்டிருக்கேன். இன்டர்வியூக்கு வந்து போறவங்க அந்த பேப்பரை எடுத்து டஸ்ட்பின்ல போட்டாங்கன்னா அவங்க இந்த போஸ்டுக்கு தகுதியானவங்கன்னு அர்த்தம். சார், இதை நான் கவனிக்கவே இல்லையே சார். இந்த போஸ்டுக்கு நீ லாயக்கே இல்லை. ஐயோ சார். சரி, நீ எத்தனை பேர் இருக்காங்க பாரு.
தமிழ்ச்செல்வி சார். ம் கூப்பிடு. ஹலோ, தமிழ்ச்செல்வி வர சொல்லு. ஓகே சார். தமிழ்ச்செல்வி, ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போங்க. ஓகே தேங்க்ஸ். இன்டர்வியூக்கு வந்திருக்கேன். எந்த ரூம்? இங்க தான், உள்ள போங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். ம் வாங்க. உட்காருங்க. இதுக்கு முன்னாடி எங்கேயாவது வேலை பார்த்துருக்கீங்களா? இல்ல சார், திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. 2 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருந்தமே, பார்க்கலையா? பார்த்தேன் சார், அதுக்கு எனக்கு வாய்ப்பே இல்லையே. ஏன்னா பிகாம் இப்பதான் முடிச்சிருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஆஃபீஸ்ல கிடைக்குமா? என்ன சேலரி எதிர்பார்க்குறீங்க? நான் சொல்றதை விட இவ்வளவு பெரிய கம்பெனில அந்த ஜாபுக்கு எவ்வளவு சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த சம்பளம் எனக்கு கொடுத்தா போதும் சார். குட். வீட்ல எத்தனை பேர் இருக்கீங்க? அப்பா, அம்மா, தம்பி, தங்கச்சி. அப்பா போஸ்ட் மாஸ்டரா இருக்காரு, அம்மா ஹவுஸ் ஒய்ஃப், தம்பி தங்கச்சி படிச்சிட்டு இருக்காங்க. ஓகே, நாங்க முடிவு பண்ணிட்டு கூப்பிடுறோம். ம் தேங்க்யூ சார். வரேன் சார். சார், இது வேஸ்ட் பேப்பர் தானே? ஆமா. டஸ்ட்பின்ல போட்டுடலாம் இல்லையா? ம் போடுங்க. வரேன் சார். சரி. ஐ திங்க் இந்த பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்பதான் நீங்க மேனேஜர் போஸ்டுக்கு ஃபிட்டா இருக்கீங்க சார். பட் படிப்பு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் குறைவா இருக்குதா சார்? பிகாம் வரை தான் படிச்சிருக்கா. அப்புறம் இந்த ஃபைல் டெஸ்ட், வேஸ்ட் பேப்பர் டெஸ்ட் இதுல எல்லாம் பாஸ் பண்ணிருக்கால. மற்றபடி வெளிப்படையான பேச்சு, பணிவு, ஐ அம் இம்ப்ரெஸ்ட். நீங்க இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டைப் பண்ணி கொடுங்க. ஓகே சார். நான் வீட்டுக்கு காலையில 6 மணிக்கெல்லாம் வந்துட்டேன். தூக்கத்துல உன்னை எழுப்ப வேண்டாம் தான் லேட்டா ஃபோன் பண்றேன். பரவாயில்ல விடு தமிழ். சரி, நீ மறுபடியும் எப்போ சென்னைக்கு வர போற? வேலை கிடைச்சாதானே இனிமே சென்னைக்கு. அட, நீ ஏன் கவலைப்படுற? இன்டர்வியூல கேட்ட கேள்விக்கெல்லாம் சரியா பதில் சொன்னல. இந்த வேலை உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஆனா என்னை விட அதிகமா படிச்சவங்க, நிறைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க, அவங்க எல்லாரும் கூட இன்டர்வியூக்கு வந்திருந்தாங்களே. அதனால என்ன? நான் கூட இன்டர்வியூக்கு போகும்போது இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. ஆனா பாலிடெக்னிக் படிச்ச எனக்கு தானே வேலை கிடைச்சது. ஏன்? இங்க பார், அவங்களுக்கு தேவை பெரிய படிப்பு படிச்சவங்க இல்ல, திறமையா வேலை செய்யறவங்க. உன் திறமை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. சீக்கிரமா உனக்கு வேலை கிடைச்சிடுச்சு என்ற செய்தியை எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. வேலை கிடைக்குதோ இல்லையோ, மத்தவங்க கிட்ட பேசும்போது அவங்களோட தன்னம்பிக்கை வளர்க்குற மாதிரி பேசுற பாரு, அதான் உன்கிட்ட எனக்கு பிடிச்சதே. தமிழ், ரொம்ப புகழாத. நீ புகழ்றது எனக்கு கூச்சமா இருக்கு. சரி, ஓகே, பை. ஓகே, பாய். சார், சரிம்மா. ஹலோ. ஹலோ சார், பூமிநாதன் சாருங்களா? நான் பூமிநாதன் தான் பேசுறேன். ஓகே சார், தமிழ்ச்செல்வியோட அப்பா தானே? ஆமா, நான் தமிழ்ச்செல்வியோட அப்பா தான் பேசுறேன். உங்க பொண்ணு தமிழ்ச்செல்விக்கு வேலை கிடைச்சிருச்சு சார். அப்படியா சார்? ஆமா சார். ரொம்ப சந்தோஷம் சார். அவங்க நாளைக்கே வந்து ஜாயின் பண்ணணும் சார். அப்படிங்களா? ஆமா சார். ஓகே சார். இதை நீங்க தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்லிடுறீங்களா? கண்டிப்பா நான் சொல்லிடுறேன் சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தமிழ், தமிழ், தமிழே, தமிழ். என்னப்பா? என்ன? உனக்கு வேலை கிடைச்சிருக்குமா? நிஜமா?